பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லி தானே சொல்லணும். எல்லாமே மக்களுக்கு நீங்க கேட்குற மாதிரியே வச்சுக்கணும். இப்போ மக்களுக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மக்கள் விரோதமாக. அது விவசாயிகளுக்கு மாதம் 6000 ரூபா கொடுக்க வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க 4 முறையாக. அது மக்கள் விரோத திட்டமாக. அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ 19-20 லட்சமாக குறைச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது மறுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். எது அவங்க மக்கள் விரோத திட்டம்னு சொல்லிருக்கீங்களே, இதெல்லாம் 1-2 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி தொடர்பான உங்க கருத்துக்கு நேர்மறையா சிலர்களை பேசுறாரு. கூட்டணியை கடந்த தேர்தலில் நம்பி வந்த கட்சிகளை பேசக்கூடாதுன்ற மாதிரி நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க தலைவரா அவர் தலைவரான்ற மாதிரி விமர்சனங்கள் வெளில எப்படி பாருங்க? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற இது இல்லை. நீங்க கேட்குற கேள்வியே சரியில்லை. நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் யார்ட்டையும் கேட்காதீங்க. இன்னொரு விஷயம் சார், இந்திய கூட்டணியில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கூட்டணி தொடர்பா அதிமுக தொடர்பா நான் சொல்றதோ பாஜக தொடர்பா அமைச்சர் அமித்ஷா சொல்றதோ மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சியில முன்னாள் தலைவராக இருந்தவர் கூட்டணி பத்தி விமர்சிக்கிறவங்களை நேரம் போய் சந்திக்கிறாரு. அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார், அதிமுகவோட தலைமை அலுவலகம் சென்னையில தான் இருக்கு. ஆனா இயக்குபவர்கள் டெல்லியில இருக்கிறாங்கன்னு கனிமொழி குற்றச்சாட்டு. கனிமொழிக்கு பாவம் ராயல்ஸ் ரோடு இருக்கு. அதிமுக தலைமை இருக்குதுங்கிற அவங்களுக்கு தெரியல போலுது. ஜிஎஸ்டி குறைப்புல தமிழகத்திற்கு 50% தமிழக அரசுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர். பாதிப்பு இல்லை, எல்லா வரியிலையும் 50% பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு. அது பாதிப்புன்னு நீங்க தவறா சொல்றீங்க. அப்படி இல்லை. நட்டாஜியோட தமிழக வருகைக்கு இருக்கு. மாண்புமிகு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற 6ஆம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறாங்க மதியம் 2 மணிக்கு. அதன் பிறகு அங்கிருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கிருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க. தமிழகம் முழுக்க மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மக்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிற வண்ணமாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதா வினோத் பி சில்வா சொல்லியிருந்தாரு. என்ன எல்லா தொகுதிகளும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய மக்கள் விரோத அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்கு. நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வரதில்லை. உதாரணம் ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் விலை குறைச்சாங்க. ஆவினில் உடனடியாக குறைக்க முடியல. அவங்களுக்கு போராட்டம்னு சொன்ன உடனே தான் உடனே விலையை குறைச்சாங்க. அதனால் அந்தந்த தொகுதிகளில் வினோத் பி செல்வம் அவர்கள் சொன்ன மாதிரியும் திரு கருணாகரன் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் நாங்கள் நிச்சயமாக போராட்டம் நடத்துவோம். அதுமாதிரி தேர்தல் பிரச்சாரங்கிறது எங்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அதுக்கு நாங்கள் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கோம். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஜிஎஸ்டி தொடர்பான முதல்வரின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.